உள்ளாட்சி தேர்தல் குறித்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்று வருகிறது. அது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, விவரங்கள் என்ன? ரத்திகா, மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் டி நகர் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலினுடைய நிலைப்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலை மக்கள் நல கூட்டணி இணைந்துதான் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் என்று கூட்டணி தலைவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். எனவே கூட்டணிக்கான நிலைப்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ராஜ்குமார், சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் பங்கேற்றிருக்காங்க அப்படின்ற விவரங்களை சொன்னீங்க. தொடர்ந்து 6 கட்சி கூட்டணியா சட்டமன்ற தேர்தலை மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக அணி சந்திச்சது. தற்போது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் நல கூட்டணியோட கூட்டணி வியூகம் எப்படி அமையும், அது தொடர்பான ஆலோசனைகள் என்ன அங்க நடந்துட்டு இருக்கு? தம்பி தமிழரசன், இதில் மக்கள் நல கூட்டணி உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதே போன்று சட்டமன்ற தேர்தலில் எடுக்கப்பட்ட முடிவில் போது 5 கட்சிகளோடு உள்ளாட்சி தேர்தலும் கூட்டணி கிடையாது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த முடிவின் அடிப்படையில் தான் இருக்கிறோம். அதாவது அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி என்பது கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே சட்டமன்ற தேர்தலில் எடுத்த நிலைப்பாடு தான் உள்ளாட்சி தேர்தலும் தொடரும் என்றும், அதே போன்று சட்டமன்ற தேர்தலின் போது கூட்டணியில் தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டிருந்த தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரசும் உள்ளாட்சி தேர்தலிலும் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியில் இணைய மாட்டோம் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த 2 கட்சிகளிலும் அவர்கள் சொல்லவில்லை. எனவே உள்ளாட்சி தேர்தலிலும் தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையிலும் மக்கள் நல கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளினுடைய கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். எனவே அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக அந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கூட்டணியை ஒருங்கிணைப்பதற்கான ஏற்பாடுகளும் எந்தெந்த மாநகராட்சி மற்றும் மாவட்ட வாரியாக வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் அடுத்தடுத்த கட்டங்களில் திட்டமிட இருப்பதாக கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழரசன்.